வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்மர் சேல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் எந்தெந்த டீல்லாம் நீங்கள் வந்து நல்ல டீலாக இருக்குது நீங்கள் வாங்கலாம், எந்த டீல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோன் செக்ஷனில் ஐஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்தளவுக்கு டீல்ஸ் இல்லை. அண்ட் ஐஃபோன் அந்தளவுக்கு ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த 15, 16 தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. பட் அது எனக்கு அந்தளவுக்கு அந்த ஃபோன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் அது வந்து வேணாம். அடுத்து மோட்டோ சைடு பார்ப்போம். ஒரு சில நல்ல டீல்ஸுமே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு H60 ஃபியூஷன் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. ஒரு 21,000 ரேஞ்சில் உங்களுக்கு நல்ல ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அண்ட் ஓவரால் ஆல்ரவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இதை சூஸ் பண்ணலாம். பட் ஒரு சில பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் UI வந்து அங்கங்கே ஒரு சில லேக்ஸ் இருக்குது. கேமரா சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில லேக்ஸ் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இவங்க பக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எந்த ஃபோன்லையும். S60 Pro இப்போதைக்கு நல்ல ஃபோன் மாதிரி தான் தெரியுது. 30,000க்கு ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இன்னும் நீங்கள் அடுத்த அக்டோபர் சேல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோன்ஸை வாங்கலாம். எடுத்தோடனே இப்போ வந்தோடனே வாங்காதீங்க. H60 ஸ்டைலஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அதில் அந்த ஸ்டைலஸ் தவிர வேறு எந்த இம்பார்ட்டண்டான ஃபீச்சரும் அதில் எனக்கு உருப்படியாக இருக்க மாதிரி தெரில. மோட்டோ H60 ஃபியூஷன் இப்போ தான் நான் பார்த்தேன். ஓகே, H60 ஃபியூஷன் பார்த்தாச்சு. G35 இப்போ வேணாம். 15,000 இன்னும் நிறைய நல்ல ஃபோன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. முன்னே நல்ல ஃபோன் தான். G45 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேணாம். H50 ஃபியூஷனும் பார்த்தீங்க அப்படின்னா வேணாம். G64 வேண்டாம். H60 ஸ்டைலஸ் H50 நியோவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. பட்டு காம்பேக்டான ஃபோன் வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 50 அல்ட்ராவும் வேணாம். ஸோ மோட்டோவில் நான் சொன்ன ஃபோன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். வேணான்னு சொன்ன ஃபோனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணாதீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்காது. Realme P3X வேண்டாம். Realme 14 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிஸ்கோப் கேமராவோட வரும். இப்போ 28,000 கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பேங்க் ஆஃபரோட சேர்த்து நல்லா ஸ்லிம்மான ஃபோனாக இருக்கும். நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி உள்ள ஃபோனு. 28,000 கேமரா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். Realme P3 ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆல்ரவுண்டரான ஃபோன் 15,000 செக்மெண்ட்டுக்கு. அண்ட் P3 Pro இருக்கிறதுலே சூப்பர் ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா இது 22,000 பார்த்தீங்க அப்படின்னா நான் செம்ம ஒருத்தப்பன்னு சொல்லியிருந்தேன். 19,000 கிடைக்குது அப்படின்னா சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதே சமயம் ஒரு கேமரா இருந்தாலும் உருப்படியான கேமரா, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண அந்த கேமரா போத் செல்ஃபிலையும் சரி ரியர் கேமராவிலும் சரி கண்டிப்பாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். P2 Pro நல்ல ஃபோன் தான். பட் இப்போ வேணாம். ஏன்னா அதில் கேமரா செட்டப்பும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். 14 Pro வேணாம். P3 Ultra ஸோ இங்கே டேபிளில் தான் இருக்குது. இங்கே இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 25,000 கொஞ்சம் நல்ல ஃபோன் தான் சொல்லியிருந்தேன். பட் என்னென்னா லாங்கர் செக்ஷனில் நீங்கள் கேம் விளையாடும் போது ஃபோன் லைட்டாக நல்லாவே ஹீட் ஆகுது. 45 டிகிரிஸை தாராளமாக தாண்டி போகுது. அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்கள். பட் மற்றபடி ஃபோனில் எந்த பிரச்சனை இல்லை. கேமரா செட்டப் ஆவரேஜாக தான் இருக்கும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த போக்கோ F6 ஃபோன்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோன்ஸை சூஸ் பண்ணுங்கள். டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியுமே அதில் நல்லாயிருக்கு. Realme 14X வேண்டாம். 13 Pro Plusம் வேண்டாம். Realme GT6 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 31,000 உங்களுக்கு கிடைக்குது. அந்த பேங்க் ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா 29,000 வரும். 29,000 சூப்பரான ஆப்ஷன் 8S Gen 3யோட வருது. பர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த பஞ்சமும் இல்லை. கேமராவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் நல்லாயிருக்கும். ஈவன் GT60லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 6 கிடைக்கிறது வந்து சூப்பரான ஆப்ஷன். அண்ட் டிஸ்பிளே இந்த ஃபோனில் வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அதை தான் ஃபீல் பண்ணுவீங்க. பேட்டரி லைஃபுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேட்டரி லைஃப் தான். என்ன அப்டேட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அப்டேட் முக்கியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் Realme சைட்லேருந்து. ஓகே, நத்திங் சைடு போனோம் அப்படின்னா நத்திங் ஃபோன் 2 Pro இப்போ வாங்காதீங்க. கொஞ்சம் நாள் ஆகட்டும். அடுத்த சேலில் வந்து வாங்கிக்கலாம். 3A வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,000 சும்மா தான் போட்டிருக்கானுங்க. ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அது மாதிரி தான் போட்டிருப்பானுங்க. 3A Proவும் பார்த்திங்க அப்படின்னா வேண்டாம். ஸோ நத்திங்கில் அந்தளவுக்கு பெருசாக எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி டீல்ஸ் இல்லை. ஸோ இன்ஃபினிக்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னா 50S 5G இது ஸ்பெக் வைஸ் பார்த்தா நல்லா தான் இருக்குது. பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு அந்தளவுக்கு இந்த ஃபோனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. பட் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த Note 50X வந்து பார்க்கலாம். இதோட ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். 10,500 இந்த ஃபோன் கிடைக்குது அப்படின்னா இதை விட பெஸ்ட்டு ஃபோன் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு வேறு என்ன ஃபோன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ 10,500 ஒரு சூப்பரான ஃபோன் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பட் லிஸ்ட்டில் இருக்க மற்ற ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகாது. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃபோன் வச்சுருக்கேன் போக்கோவில். ஸோ பிக்சல் என்ன தான் டீல் வச்சுருக்கான்னு பார்ப்போம். 9A 45,000 நாட் ஒர்த்து வாங்காதீங்க. Pixel 8 30,000 கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனில் 50,000 லான்ச் ஆச்சு. இப்போ 30,000 கிடைக்குது. ஸோ 30,000 எல்லா ஆஃபரும் போக உங்களால் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்பெசிஃபிக்கான யூஸ் கேஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும்.
பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஓவரால் கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சூஸ் பண்ணுங்கள். பட் பெசல்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபோன் லைட்டாக ஹீட் ஆகும், கொஞ்சம் அது நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கான்னு தெரியல, அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. Pixel 9 65,000 இருக்குது, நல்ல ஃபோன் தான். பட் வெயிட் பண்ணுங்கள், இதை வந்து அக்டோபர் சேல் வாங்கிக்கலாம், இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஸோ 9 ப்ரோக்கு அதே கேஸ் தான், 96,000 ஒர்த்தே கிடையாது இந்த ஃபோனு. Pixel 8 இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே, பிக்சல் டீல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து சாம்சங் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலை ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம டீல்ஸ்லாம் சாம்சங்கிட்ட இருந்து இருக்குது. ஸோ ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு A35 20,000 கிடச்சிது அப்படின்னா சூப்பர் ஒர்த்தியான ஃபோனு, சூப்பரான பில்ட் குவாலிட்டி, சூப்பரான டிஸ்பிளே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல கேமராஸ். உங்களுக்கு இந்த சாம்சங்கோட கலர் சயின்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லான்ச் பண்ணப்போ இந்த ஃபோன் சுத்தமாக ஒர்த்து கிடையாது, பட் இப்போ செம்ம ஒர்த்து. கன்சிடர் பண்ணுறதா கன்சிடர் பண்ணுங்கள். 1 UI எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும் இந்த ஃபோனில். அண்ட் இந்த டீல்லே பெஸ்ட் டீல் அப்படின்னா சாம்சங் Galaxy S24 FE தான். இதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ நேற்று தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 35,000 அதில் ஆக்சுவலாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அமேசான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். பட் ஆக்சுவலாக சேல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் அதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணதால அமேசான் சொல்லிட்டேன். ஸோ 35,000க்கு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும், சூப்பரான கேமராஸ் வேணும், நல்ல பர்ஃபார்மன்ஸு, செம்மையான பில்ட் குவாலிட்டிலாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். S24 பார்த்திங்க அப்படின்னா 45,000 கொடுத்தான ஃபோன் தான். பட் காம்பேக்டாக இருக்கும், பேட்டரி லைஃப் உங்களுக்கு இந்த S24 FE அளவுக்குலாம் வராது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் காம்பேக்டாக ஒரு ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. F55 வேண்டாம். F06 8,000 கூட அந்த ஃபோன் ஒர்த்து இல்லை. நம்ம சேனல் ரிவ்யூ போட்டிருக்கேன் பாருங்கள். 10,000 வித்துட்டுருந்தாங்க, 8,000 ரீசனபிளாக தான் இருக்கும். பட் ஊருப்பட்ட ஃபோன் அந்த ஃபோனில் பஞ்சாயத்து இருக்குது, அதனால் வேணாம். F16 பார்த்திங்க அப்படின்னா வேணாம். நிறையா வீடியோஸ் நான் பார்க்குறேன், சாம்சங்கோட ப்ரமோஷன் வீடியோஸ் தான் அது. F16 இந்த பட்ஜெட் சீரீஸில் இருக்கிற M சீரீஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. A சீரீஸ் இந்த மாதிரி 20,000 கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். பட் இந்த ஃபோன்ஸ்லாம் வேண்டாம். இதெல்லாம் 4 வருஷம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணும். வேணா நான் சொல்கிறேன், என்ன 4 வருஷம் கழிச்சு பாருங்கள், கண்டிப்பாக பிரச்சனை வருது இல்லைன்ட்டு. S25 Ultra இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேணாம், இன்னும் கொஞ்சம் கம்மியாகட்டும், அப்போ வேணால் நல்ல டீலாக இருக்கும். S25 73,000 நோ. ஆக்சுவலாக ஃபோன் வந்து ஒர்த்தான ஃபோன் தான். உங்களுக்கு எனக்கு இந்த ஃபோனை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு யூஸ் பண்ணோன்னே. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நானாக இருந்தால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா Xiaomi 15 இருக்குது. ஸோ அந்த சிம்பிள் நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். A36 வேணாம், A56 வேணாம். நீங்கள் இந்த A56 வாங்குறதுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா S24 FE வந்து பயங்கர ஒர்த்தியான ஆப்ஷனு. ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து இந்த ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டாக இருக்க ஃபோனில் இதில் புஷ் பண்ண பார்ப்பாங்க. பட் நீங்கள் உஷாராக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோன் மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க. F06 சார்ஜர் ஆப்டர் வேறு ஃப்ரீயாக 760 தராங்களாமா, வாங்கிடாதீங்க. ஓகே, அடுத்து விவோக்கு வரும். விவோவில் அந்தளவுக்கு சூப்பராக எப்பயும் டீல்ஸ் இருக்காது. Vivo T4X இப்போ தான் வந்திருக்கு. இந்த ஃபோனை பேட்டரிக்காக மட்டும் வாங்க. iQOO Z10 ஆகட்டும், Vivo T4 ஆகட்டும், பேட்டரி தவிர வேறு எதுவும் அந்த ஃபோனில் எனக்கு உருப்படியாக இருக்க மாதிரி படலை. T4X 13,000 நல்ல ஃபோன் தான். பேட்டரி ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு 1000 சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இந்த Realme P3 ஃபோன் மாதிரியான டிவைஸும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ T4 Ultra இப்போதைக்கு வேண்டாம், T3 Liteம் வேண்டாம், T3 Proவும் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சொதப்பி வச்சுருக்கானுங்க. ஸோ Vivo V50 33,000 கிடைக்குது. பட் சாம்சங் Galaxy S24 FE மாதிரி ஃபோன்ஸ் வந்து 35,000 இருக்குது. கேமரா ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஆகுது. அதில் போர்ட்ரேட்ஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். பட் Vivo ஃபேனாக இருந்தால் வேணால் நீங்கள் வந்து இது கன்சிடர் பண்ணலாம். Vivo V50e என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பிடிச்சா வேணால் கன்சிடர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோன் ஒர்த்து இல்லை. அடுத்து Oppo K13 17,000 உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா சூப்பரான ஃபோன். அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இதுவுமே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனு. இந்த iQOO Z10லாம் விட்டுட்டு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இதுலேயும் 7,000 mAh இருக்குது. அந்த 300 mAhல ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. Oppo Reno 13 நோ. Oppo Reno K12 நோ. F27 Proலாம் வாங்கிடாதீங்க. இன்னும் 720p டிஸ்பிளே வச்சுட்டு இருப்பானுங்க. Oppo Reno 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ஆக்சுவலாக ஒர்த்தியான ஃபோன் தான். மேபி நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா ஆஃப்லைன் சொல்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு வாங்க. கேமரா சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, ஓப்போவில் அவ்வளோதான் இருக்குது. அடுத்து போக்கோக்கு வரும். போக்கோலையும் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சேலில் நல்ல டீல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டீலான M7 இந்த ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா 9,500 நல்ல ஃபோன் தான். இதை விட கம்மியாக கிடைச்ச மாதிரி நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கான்னு தெரியல. M7 கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் அப்படின்னா இது ஒரு நல்ல ஃபோன். அந்த சாம்சங் F06 மாதிரி ஃபோன்லாம் போகிறது பதிலாக நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் X7 ப்ரோவுமே பார்த்திங்க அப்படின்னா 23,000 ஒரு நல்ல ஃபோன் தான். பில்ட் குவாலிட்டி இந்த ஃபோனில் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கலர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பஞ்சியாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் கேமராவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். M6 ப்ளஸுமே பார்த்திங்க அப்படின்னா 10,000 நல்ல ஃபோன் தான். ஆக்சுவலாக இந்த M7லேருந்து ஒரு 1,000 உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா M6 ப்ளஸ் போய்க்கோங்க, பெட்டரான ஆப்ஷன்.
X7 பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ஒர்த்தியான ஃபோன் தான். ஃபோன் நல்லா ப்ரீமியமான லுக்கு. ஆக்சுவலாக Note 14 Pro வாங்குறதுக்கு அதோட ஆல்டர்னேட்டிவ் தான் இது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 1.5K டிஸ்பிளே, இந்த IP ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 69 கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். போக்கோ C75 7,700 ஓ C75. இந்த ஃபோனை பற்றி எனக்கு பெருசாக ஐடியாஸ் இல்லை. ஸோ நீங்கள் ஏதாவது வேறு ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போக்கோ F6 23,000 இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இப்போ வேணாம். இந்த ஃபோன் பயங்கரமாக ஹீட் ஆகுது அப்படின்னு நிறைய இடத்துல கேள்விப்படுறேன். அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் டோட்டலாக சொதப்பின மாதிரி தான் இருக்குது. போக்கோ M7 Pro 12,000 ஒரு பெஸ்ட்டு கேமரா ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஈவன் டிஸ்பிளேவுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா அந்த Infinix 50X மாதிரியான ஃபோன்ஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்குது. C71 அந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வாங்காதீங்க. ஓகே, அடுத்து MIக்கு போவோம். MIயில் 14 Pro ப்ளஸ் வேண்டாம். ப்ரோ 13 Pro ரெட்மியில் அந்தளவுக்கு பெருசாக டீல்ஸ் இல்லை கைஸ். டெக்னோ சொல்லவே தேவையே இல்லை. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் முடிச்சாச்சு. அடுத்து அப்படியே அமேசான் பக்கம் வந்து போயிடுவோம். ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், பட் ஒர்த்தாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாம்சங். சாம்சங் A55 வேண்டாம். S24 Ultra கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 85,000க்கு நல்ல ஒரு டீல் தான். பட் அப்டேட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக அங்கங்கே ஒரு சில பிரச்சனை தென்படுது. அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா 85,000க்கு கண்டிப்பாக வருது தான். பட் இன்னும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 75-80 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கிடச்சிச்சு அப்படின்னா மோர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். S25 வேண்டாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா S25 5G 68,000 கிடைக்குது. எஃபெக்டிவ் ப்ரைஸ் இன்க்ளூடிங் பேங்க் ஆஃப் தான் போட்டிருக்காங்க. பட் வந்து என்னால் சாலிடாக இந்த ஃபோன் வந்து போங்க 67,000 அப்படின்னு சொல்ல முடியல, அவ்வளோதான். பட் இந்த சாம்சங் M35 சூப்பரான ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஃபோனு. நீங்கள் போக்கோலேருந்து இன்னும் ஒரு 1000 எக்ஸ்ட்ரா போட முடிஞ்சு அப்படின்னா இந்த ஃபோன் இன்னும் சூப்பராக இருக்கும். 13,500 நல்ல ஒரு கேமரா செட்டப். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோன் நல்லாயிருக்கும். ஏன்னா 20,000 இந்த ஃபோன் வித்துட்டு இருந்துச்சு. 13,000 கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். M16லாம் வேண்டாம். M06ம் வேண்டாம். M05ம் வேண்டாம். அடுத்து OnePlusல ஏதாவது உருப்படியான டீல் இருக்கான்னு பார்ப்போம். OnePlus 13R இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது இந்த ப்ரைஸுக்கு தான் லான்ச் ஆச்சு பேங்கர் ஆஃபரோட சேர்த்து. பட் உங்களுக்கு வந்து இந்த OnePlus Buds 3 வந்து கிடைக்குது. இது ஒரு வேல்யூவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4,000 இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ரெண்டும் சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபோன் கேமராவும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. நிறைய டெலஃபோட்டோவும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு டிவைஸ் தான். OnePlus 13 62,000க்கு கிடச்சா வாங்கிக்கோங்க. பேங்க் ஆஃபர்லாம் போட்டு உங்களால் எஃபெக்டிவ் ப்ரைஸாக இந்த 60,000க்குலாம் வாங்கினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லை கைஸ். அந்த ஃபோனில் சாலிடாக வாங்கலாம் அந்த ஃபோனு. பட்டு 70,000 ரெகுலர் ப்ரைஸ் தான். 62,000க்கு உங்களால் இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ்லாம் போட்டு வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. Nord C4 லைட்டு வேணாம் இப்போதைக்கு. Nord 4 எப்பயுமே 25,000 தான் விற்றுட்டு இருந்துச்சு, அதுவும் வேணாம். பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சூப்பரான ஃபோனு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஃபோனு. பட் இப்போ இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. ஏன்னா Nord 5ம் வரப்போகுது. ஸோ நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே, OnePlusல அவ்வளோதான் டீல்ஸு. iQOO. ஸோ iQOO 13 சூப்பரான ஃபோனு. உங்களுக்கு 52,000 தான் ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். iQOO 12மே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நல்ல ஆப்ஷன் தான். 43,000 செம்ம வருது. ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் வேறு ஒரு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஸ் வேறு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாமா. அந்த பட்ஸ் ஆக்சுவலாக நல்லா இருக்காது. பட் இந்த ஃப்ரீயாக கொடுக்கும்போது ஓகே தான். iQOO Neo 10R 25,000 உங்களால் வாங்கிக்க முடியும். இதுவும் நல்ல ஃபோன் தான். என்கிட்ட தான் இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட்டாக இருக்குது. பட் லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் த்ராட்டில் ஆகுது. அது மட்டும் பிரச்சனை இருக்குது. பட் கேமரா ப்ளஸ் பேட்டரி லைஃப் அண்ட் ப்ராசரோட சேர்த்து பார்க்கும்போது 25,000 எனக்கு ஒர்த்தாக தான் போடுது. iQOO Z10 வேணாம். Z10 முன்னே சொல்லிட்டேன், பேட்டரிக்காக மட்டும்தான் இந்த ஃபோனை வாங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த Oppo K13 கண்டுபிடிக்கலாம். கன்சிடர் பண்ணலாம். iQOO Z10X ஓகே, ஒர்த்தியான ஃபோன் தான். இந்த Vivo T4X வாங்குறதுக்கு நீங்கள் இது வாங்கிக்கலாம். ஏன்னா இதோட ஒரு 250 கம்மியாக கிடைக்குது. ஓகே, மற்றபடி iQOOலையும் பெருசாக இல்லை. இங்கே ரியல்மியில் என்ன வச்சுருக்காங்க, Narzo 80 Pro மறுபடியும் பேங்க் ஆஃபரோட போட்டு 18,000 கிடைக்குது. கேமரா மட்டும்தான் இந்த ஃபோனில் பிரச்சனை. மற்றபடி இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோன் தான். வேணால் ரியல்மி சேர்ந்து கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலாக பில்டு வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிக்க அந்த ஃபோன் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதோட ரிவ்யூ வரும், அடுத்த மாதத்தில் வந்துடும் நினைக்கிறேன். GT 7 Pro வேண்டாம். நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபோன் தான், நல்லா தான் இருந்துச்சு. பட் iQOO 13 போகிறது பெட்டரான ஆப்ஷன். 24,000 கிடைக்குது. பட் வெயிட் பண்ணுங்கள், GT 70 வரப்போகுது, அதை வாங்கிக்கலாம்.
அடுத்து ஆப்பிளில் ஒன்றும் இருக்காது. ஹானரில் ஏதாவது நல்ல டீல் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் 200 ஆக்சுவலாக இந்த ஃபோனை தான் நான் கண்ண மூடி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் 24,000 பட் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக சொதப்பிட்டானுங்க. அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ இந்த ஃபோனில் இன்னும் விற்றுட்ருக்கானுங்க எக்ஸ்ஐன்பிலாம். ஹானர் மேஜிக் 6 Pro 90,000 சூப்பர். டெக்னோ லாவா HMD ஓகே. விவோவில் ஏதாவது இருக்கா பார்ப்போம். இங்கே இதே விவோ அதை விட இங்கே ஃப்ளிப்கார்ட்டோட இங்கே ஒரு 1000 கம்மியாக இருக்குது எக்ஸ்ட்ரா. U50 வேண்டாம். அடுத்து ஓப்போ டிவைசஸ். ஓப்போ ரெனோ 13 இங்கேயே பார்த்தாச்சு. H13 Pro ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க. அப்போலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டீல்ஸாக இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் மறக்காமல் கீழே கொடுத்துருக்க ஒரு டெலகிராம் லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் நல்ல ஆஃபர்ஸ் சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா போடுவேன். எல்லா ஆஃபர்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்க மாட்டேன். ரொம்ப ஒர்த்தியாக படிச்சு அப்படின்னா நான் எடுத்து ஷேர் பண்ணுவேன். அது வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேறு என்ன வேணும் உங்களுக்கு, இதில் இந்த அக்சரிஸ் டீல்ஸ் ஏதாவது இந்த ஹெட்ஃபோனு ஸ்மார்ட் வாட்ச் இது மாதிரி ஏதாவது வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் தனியாக வீடியோ போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.